அன்பானவர்களே, இந்த அற்புதமான வேளையிலே திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கவனமாக கேட்போம். திருமறையிலிருந்து வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 18வது வசனம் முடி ஒருவர் வாசிப்பு கேட்டுக்கொள்கிறேன். புஸ்தகம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1 முதல் 18 முடியுள்ள வாழ்க்கை வாசிக்கிறோம். இஸ்ரவேலர் மறுபடியும் கர்த்தரின் வார்த்தையை பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷங்களும் பெலிஸ்தியர் கையில் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சமாகிய சோரா ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவம். அவன் மனைவி பிள்ளை பெறாத மடலியார் இருந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மடலியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவார். அதனால் நீ திராட்சரசமும் மதுபானமும் செய்யாதபடிக்கும் வீட்டானது ஒன்றும் ருசியாதபடிக்கும் எச்சரித்தார்கள். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவார். அவன் தலையின் மேல் சவரனுக்கு படலானது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடம் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் இடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாக இருக்கிறது. எங்கிலிருந்து வந்தேன் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் நம்முடைய நாமத்தை சொல்லவில்லை. அவர் என்னை நோக்கி, இதோ கர்ப்பதற்கு ஒரு குமாரனை பெறுவாய். அதெல்லாம் நீ திராட்சரசமும் மதுபானமும் முடியாமலும் வீட்டானது ஒன்றும் ருசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரணமாக மற்றும் தேவனுக்கு நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவரிடத்தில் வந்தார். அப்பொழுது அவர் புருஷனாகிய மனோவா அவளுடைய இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாக ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தார். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து, இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர் தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் ஏறிய போது இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றிற்கும் அவர் எச்சரித்தாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறது சாப்பிடாமலும் திராட்சரசமும் மதுபானமும் முடியாமலும் தீட்டானது ஒன்றும் ருசியாமலும் நான் அவருக்கு கட்டளையிட்டது எல்லாம் கைப்பட கடவுள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வர மட்டும் பெரும் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உணவை ருசிய நீ சர்வாங்க நல்லபடி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதர் மனோவா என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உன்னை காணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக திருமறை பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் முன்வைக்க ஆசிக்கின்றேன். மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்.
உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லி, அன்பின் பரலோக கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் உம்மை பாடி தொழுது போற்றேன், உம்முடைய நாமத்திற்குரிய கனத்தை செலுத்தேன். அன்பின் ஆண்டவே, கிருபை கூர்ந்தீர், நன்றி செலுத்துகிறோம். இதோ சிந்திக்க இருக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமாக்கிட்டார். கடந்து வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வசனத்தை கொண்டு தொடும் ஆண்டவரே. உடைய வசனத்தின் மூலமாய் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அதிசயங்களை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். அன்பார்வர்களே, அடிக்கடி நாம் கேட்கின்ற பயன்படுத்துகின்ற ஒரு வசனம், நம்முடைய இல்லங்களிலே அதிகமாக தொங்க விடப்படுகின்ற ஒரு வசனம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று அதிகமாக நாம் பாடுகிறோம், அதிகமாக நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அதை குறித்து நாம் எளிதாக கடந்து சென்று விடுகிறோம். அதிசயம் அப்படி என்று சொன்னால் என்ன? அதிசயம் என்றால் என்ன? பிரமிப்பு. பிரமிப்பு இயற்கை விதிகளாலும் விஞ்ஞான விதிகளாலும் விவரிக்க முடியாத ஒன்றுதான் அதிசயம். ஆகையினாலே தான் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும் போது இது எப்படி நடந்ததென்றே தெரியவில்லை அப்படின்னு நாம் சொல்றோம். கடவுள் சிறை இருப்பிலிருந்து திரும்பின இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், உன்னை நான் என்ன செய்வேன்? அதிசயங்களை காண பண்ணுவேன். அதற்கு முன்பாக ஒன்றை சொல்லுகிறார், அதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். எகிப்திலே நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் போது நடந்தது போலவே கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக பல அதிசயங்களை செய்தார். மோசையை கொண்டு பல அதிசயங்களை செய்தார். கோல் என்னவாயிற்று? பாம்பாயிற்று. தண்ணீர் இரத்தமாயிற்று. இதெல்லாம் பெரிய அதிசயமான காரியங்கள். அதனால தான் சிறையிருப்பிலிருந்து மீண்டு சொந்த தேசம் திரும்பி இருக்கிற மக்கள் புதிய வாழ்க்கையை பெறுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து மற்ற மக்கள் என்று வாய்களை விரித்து ஆச்சரியப்படுவார்கள். அவர்களுடைய புருவங்கள், கண்ணின் புருவங்கள் எல்லாம் உயர்த்தப்படும். இவர்களுக்கா இப்பேற்பட்ட ஒரு மேன்மை நிறைந்த வாழ்வு? எப்படி இருந்தார்கள், இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்று பிரமிக்கத்தக்க வகையிலே ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை தருவார் என்பதை இங்கே தீர்க்கன் மீகாவை கொண்டு கடவுள் மிக தெளிவாக சொல்லுகிறார். வில்லியம் தொபியாஸ் ரிங்கல் தௌபே என்பவர் தென் பகுதிக்கு வந்த மிஷனரிகளில் மிக முக்கியமானவர். அதில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்த மிஷனரிகள் மிக முக்கியமானவர், முதன்மையானவர். இவர் கன்னியாகுமரி பகுதியிலே தீவிரமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே 1810 ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் நாள் அம்மாண்டி விளை என்ற பகுதியிலே கூடி வந்திருக்கிற மக்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருக்கிறார். அப்போது முடமான ஒரு குழந்தை ஒன்று அப்படியே தவழ்ந்து இவரிடத்திலே வருகிறது. இவருக்கு அது முடமான குழந்தை என்று தெரியாது.
கால் ஊனமுற்ற குழந்தை என்று தெரியாது. தன்னிடத்திலே வந்த குழந்தையை தூக்கி எங்கே வைத்தார்? தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டார். அப்படியே மடியிலே வைத்துக்கொண்டு கீழே அப்படியே இறக்கி விட்ட பிற்பாடு அந்த குழந்தை என்ன செய்ய ஆரம்பிச்சு? நடக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் பிரமித்தார்கள், எல்லாரும் அதிசயப்பட்டார்கள், வியந்து நின்றார்கள். ஏன் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு தெரியும் இந்த குழந்தை என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது என்று தெரியும். ஆனால் நடக்க முடியாத குழந்தை என்று மக்களுக்கு தெரிந்திருந்தது, ஆனால் ரிங்கல் தௌபைக்கு தெரியவில்லை. எல்லாரும் அதிசயப்பட்டார்கள். இவர்களுடைய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் பார்த்துதான் ரிங்கல் தௌபே புரிந்து கொண்டார், கடவுள் எப்பேற்பட்ட ஒரு பெரிய அதிசயமான காரியத்தை செய்திருக்கிறார். அதன் பிறகுதான் அவருக்கு தெரியும், தன்னிடத்திலே வந்த குழந்தை, தான் மடியிலே தூக்கி வைத்த குழந்தை எப்பேற்பட்டது, நடக்க முடியாத ஒரு குழந்தை, ஒரு ஊனமுற்ற கால் ஊனமுற்ற குழந்தை என்பது அவருக்கு பிற்பாடுதான் தெரிந்தது. இதுதான் இயற்கை விதிகளாலும் விஞ்ஞான விதிகளாலும் விவரிக்க முடியாத ஒன்று. இப்பேற்பட்ட அதிசயங்களை யாரால் மட்டும்தான் செய்ய முடியும் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவரால் மட்டுமே முடியும். அப்போ இன்றைக்கு நம்முடைய கடவுள் சொல்கிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படி என்று இதையெல்லாம், இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டாடி மகிழ்கிறோம். ஆனால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காண முடியவில்லையே. ஏன்? அதற்கான காரணம் என்ன? இன்றும் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் அதிசயங்கள் நடைபெறவில்லை? கடவுள் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மற்றவர்கள் மத்தியிலே, மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே, மற்றவர்கள் தங்களுடைய புருவங்களை உயர்த்தத்தக்க வகையிலே நம்முடைய வாழ்க்கையிலே திருப்பு முறை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அது இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறவில்லையே. காரணம் என்ன? அப்படி என்று நமக்கு என்ன தோன்றும்? காரணம் இல்லாமல் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் 3 மிக முக்கியமான காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒன்று, நாம் நம்புகிற கடவுள், நாம் ஆராதிக்கிற கடவுள், உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றிய அறிவு நமக்கு தேவை. அவர் எப்படிப்பட்ட கடவுள், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய நாமத்தினுடைய மகத்துவம் என்ன என்பதை பற்றி உள்ள தெளிவும் அறிவும் அநேக நேரத்தில் நமக்கு இல்லை. ஆகையினாலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் காண முடியாமல் நாம் இருக்கிறோம். பாருங்க, ஒரு அருமையான வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். மனோவா அவர் மனைவி தம்பதியினருக்கு நெடுங்காலமாக குழந்தை இல்லை. அப்போது கடவுள் தூதன் அனுப்பி சொல்லுகிறார், உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை நீ எவ்வாறு வளர்க்க வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும் அப்படி என்பது எல்லாம் பற்றியுள்ள விவரங்களை சொல்கிறார். இதை இவளால் நம்ப முடியவில்லை. மனோவாவினுடைய மனைவியினாலே நம்ப முடியவில்லை. அடுத்து மனோவாவினுடைய மனைவி தன்னுடைய கணவனிடத்திலே சொல்லுகிறார், எப்படி ஒருவர் வந்தார் சொன்னார் அப்படின்னு சொன்னார். மனோவாவுக்கு நம்ப முடியவில்லை. சரி, எப்படியாவது அவரை பார்த்து கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அவர் மீண்டும் தூதன் சொல்லுகிறார் மனோவானிடத்துல, இப்படி உன் மனைவி கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு என்ன, அவனுக்கு என்ன கொடுக்காது. ஆகையினால நீ ரொம்ப உன் மனைவியை ரொம்ப கவனமா பார்த்துக்கோ. அவர் வேற இது தேவையற்ற காரியங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது.
அவன் நசரேயன், கடவுளுக்குரியவன் அப்படின்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்போ மனோவா கேட்கிறான் கடவுளிடத்துல, சரி எல்லாம் சரிதான், நீர் சொல்லி இருக்கிறீரு, இந்த காரியம் நடக்கின்ற போது நாங்கள் உண்மை காண வேண்டும் என்று சொன்னால் எப்படி அறிந்து கொள்வது? என்ன முகவரி, என்ன உங்களுடைய அடையாளம், என்ன உங்களுடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்போ இன்னும் அவனுக்கு கடவுளுடைய வல்லமையை பற்றி உள்ள, கடவுளுடைய ஆற்றலை பற்றி உள்ள அறிவு இன்னும் தெளிவாக, கடவுள் எப்பேற்பட்ட அதிசயங்களை செய்து தம்முடைய முதாத்தையாரை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தார், அவர் எப்பேற்பட்டவர் என்பதை பற்றியுள்ள ஒரு போதிய அறிவற்றவராகவே இந்த மனோவா இருக்கிறார். அப்பந்தான் அவருக்கு கடவுள் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். தூதன் சொல்லுகிறார். அதான் 18வது வசனத்தை மீண்டும் நான் வாசியை கேட்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனம். என் நாமம் என்னவென்று கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். என் நாமம் என்னவென்று கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. என்ன பெயர்? அவர் அதிசயமானவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்கன் ஏசாயா சொன்னார், இதோ கன்னிகை கற்போதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அடுத்ததாக சொன்னார், அவர் எப்பேற்பட்ட, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் எப்பேற்பட்டவர்? அவர் முதல் காரியம், அவர் நாமம் அதிசயமானவர். இதை நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்புகிற கடவுள், நாம் சார்ந்திருக்கின்ற கடவுள், நாம் ஆராதிக்கின்ற கடவுள் சாதாரணமானவர் அல்ல. அவர் அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், எதையும் காலங்கள் கடந்தாலும் எதையும் செய்யக்கூடிய வலிமை உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது. அப்பந்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயம் நடக்கும். அதை பற்றி உள்ள தெளிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், முதலாவது அந்த அறிவு வேணும். இரண்டாவது மிக முக்கியமான காரியம் வாசிங்கள் பார்க்கலாம். ரோமர் 4வது அதிகாரம், ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் வாசியுங்கள். உன் சந்ததி உறவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருக்கும். தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் சொல்லப்பட்டுள்ளார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். யாரை பற்றி பார்க்கிறோம்? ஆபிரகாமை பற்றி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் திடமான விசுவாசம் நமக்கு தேவை. ஒன்று, அவரை பற்றி உள்ள அறிவு நமக்கு தேவை. அவர் எப்பேற்பட்டவர் என்பதை பற்றி உள்ள தெளிவு நமக்கு தேவை. இரண்டாவது, நமக்கு தேவை திடமான விசுவாசம். திடமான விசுவாசம் அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டது? ஆண்டவர் உன் சன்னதியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போல ஆக்குவேன். அவர் சொன்னதுதான் மிச்சம். ஆனா காரியம் என்ன செய்யவில்லை, நடைபெறவில்லை. ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது,
அது நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் நம்புவதற்கான சாத்திய கூறுகளே அங்கே இல்லை. ஒரு பெர்சன்டேஜ் நம்பக்கூடிய அளவுக்கே அங்கே காரியம் இல்லை. 2 பேருமே முதிர் வயதானவர்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆபிரகாம் என்ன செய்தான்? நம்பிக்கையோட விசுவாசித்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை கடவுள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை உறுதியான நம்பிக்கை, விசுவாசம். அதான் ஸ்டீஃபன் ஃபர்டிக் என்பவர் ஒரு அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். என்ன புத்தகத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், சன் ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் என்னவென்று சொன்னால், நீங்கள் கடவுளை நம்புவதற்கு துணியவில்லை என்று சொன்னார், நீங்கள் கடவுளை விசுவாசிப்பதற்கு துணியவில்லை என்று சொன்னால், உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சிறப்பான இடத்தை நீங்கள் எங்கே கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? தூக்கத்திலே கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்று சொல்கிறார். அப்போ விசுவாசிப்பதற்கு நமக்கு துணிச்சல் வேண்டும். ஆகையினால் நீங்கள் துணிந்து விசுவாசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயம் காண வேண்டும் என்று சொன்னால், அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் துணிச்சலோடு விசுவாசியுங்கள். இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரால் நிறைவேற்ற முடியும். இந்த காரியத்திலே என் ஆண்டவரால் ஒரு திருப்பு முறையை ஏற்படுத்த முடியும். இந்த காரியத்திலே என் ஆண்டவரால் ஒரு மாபெரும் காரியத்தை செய்ய முடியும். அப்படி என்று துணிச்சலோடு விசுவாசியுங்கள். அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். கானான் பயணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற போது இந்த கானான் தேசத்தை குறித்து வேவு பார்ப்பதற்காக ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருவரை 12 பேர் அனுப்புகிறார்கள். 12 பேர்ல 10 பேர் மெஜாரிட்டியானவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், அந்த தேசத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்கவே முடியும், வாய்ப்பே இல்லை. 12 பேர்ல 10 பேர் சொல்லுகிறார்கள் வாய்ப்பே இல்லை. அவர்கள் பெரிய ஜாதிகளாயிருக்கிறார்கள், ஒன்று பலவான்களாயிருக்கிறார்கள், ராட்சசர்களைப் போல இருக்கிறார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்பது நம்முடைய கனவுதானே தவிர அது நாம் அடைந்து கொள்வதற்கு சாத்தியமே இல்லை. இந்த காரியமும் அப்படிதானே. இந்த காரியத்திலும் மெஜாரிட்டியை பார்த்து தான் நாம் செய்வோம். திருச்சபைக்காரர் மெஜாரிட்டி என்ன சொல்லுகிறார்கள், ஆனா மெஜாரிட்டி வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் எல்லாம். ஆனா 2 பேர் மட்டுமே உறுதியாக சொன்னார்கள், ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த தேசத்தை நாம் என்ன செய்ய முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதுல ஒருவர் வந்து யோசுவா, இன்னொருவர் வந்து காலே. இந்த 2 பேரும் தான். அவர்கள் திடமாய் நம்பினார்கள். ஏன் என்று சொன்னால், எங்கிருந்து கொண்டு வந்தார்? எகிப்திலிருந்து அற்புதங்களை செய்து அதிசயங்களை விளங்க செய்து கொண்டு வந்த கடவுள், செங்கடலை பிளந்த கடவுள், புசிப்பதற்கு மன்னாவையும் காடாவையும் கொடுத்த கடவுள், இந்த கானான் நாட்டையும் நமக்கு தர முடியும். அவர் வாக்கு தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். வாக்கு தத்தம் பண்ணினதை நிச்சயமாய் அவரால் தர முடியும் என்று திடமாய் நம்பினார்கள். விசுவாசித்தார்கள். அந்த துணிச்சல் யோசுவாவுக்கும் காலேபுக்கும் இருந்தது. ஆகையினாலேதான் கடவுளை நம்புவதற்கு துணியுங்கள் அப்படி என்று ஸ்டீஃபன் ஃபர்டிக் மிக அருமையாக மிக தெளிவாக சொல்கிறார். அப்போ சில காரியங்களிலே துணிச்சலோடு கூடிய விசுவாசம் நமக்கு தேவை. அதான் முரட்டு விசுவாசம். மற்றவர்கள் சொல்லுவார்கள் இது சாத்தியமே இல்லை, இது டாக்டர் சொல்லுவார்கள் இது நடக்காது,
நம்மை சுற்றியுள்ளவர்கள் சொல்லுவார்கள், ஏன் பிரயாசப்படுகிறாய், இது அவ்வளவுதான், இதுல நீ செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையையும் மாற்றக்கூடிய ஆற்றல் ஒருவருக்கு உண்டு என்று துணிச்சலோடு நாம் விசுவாசிக்கின்ற போது கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், அறிந்து கொள், அவரை பற்றி உள்ள தெளிவு அறிவு நமக்கு தேவை. அவர் மேலே திடமான விசுவாசம் நமக்கு தேவை. மூன்றாவதாக வாஞ்சியோடு உள்ள ஜெபம். வாஞ்சியோடு உள்ள ஜெபம் நமக்கு மிக மிக முக்கியமாக தேவை. வாசிகள் பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14 முடியுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். கிபியோனியருக்கு எதிராக எத்தனை 5 மன்னர்கள் வருகிறார்கள். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எருசலேம் அரசர் வருகிறார், எபிரோனின் ராஜா வருகிறார், எர்மூத்தின் ராஜா வருகிறார், லாகீசின் ராஜா வருகிறார், எக்லோனின் ராஜா வருகிறார். 5 ராஜாக்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்த கிபியோனியருக்கு எதிராக வருகிறார்கள். அப்பொழுது யோசுவாவும் அவன் படை வீரர்களும் கிபியோனுக்கு ஆதரவாக களத்திலே இறங்குகிறார்கள். கடுமையான யுத்தம். கடவுள் ஒரு புறத்திலே கல்மழையை அனுப்பி கல்களை மழையாக பொழிய பண்ணி எதிராளிகளை வீழ்த்துகிறார். இன்னொரு புறத்திலே கடுமையான யுத்தம் நடக்கிறது. யுத்தம் முடிக்கணும், அவசரம், இருட்ட போகிறது. யுத்தத்தை நிறைவு செய்வதிலே யோசுவாவும் முனைப்புடன் இருக்கின்றான். அப்போ பாருங்க, அவன் கடவுளை நோக்கி பேசுகிறான். என்ன பேசுகிறார்? அதான் வாசிகள் பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 10வது அதிகாரம் 14வது வசனம். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் மேலும் தரித்து நில்லுங்கள். மிக ஆச்சரியமான காரியம். யுத்தம் நடக்கிறது, இருட்டு, சூரியன் அஸ்தமிக்கிற போகிற தருணம். அப்ப சொல்லுகிறார், வெளிச்சம் தேவை. அதே இடத்துல சொல்லுகிறார், சூரியனே நீ எங்க நில்லு, கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் நில்லு. நம்முடைய விஞ்ஞான ரீதி படியாக சூரியன் என்ன செய்வதில்லை, அசைவதில்லை. பூமி தான் என்ன செய்கிறது? பூமி சுற்றி கொண்டே இருக்கு. அப்போ கடவுளோடு பேசுகிறான், ஆர்வத்தோடு பேசுகிறான், திட நம்பிக்கையோடு பேசுகிறான், ஜெபிக்கிறான். இந்த சூரியன் நிக்கட்டும் அப்படி என்று சொன்னால் சுற்றி கொண்டிருந்த பூமி என்ன ஆயிற்று? ஸ்லோ ஆயிற்று. எதிர்பார்த்தபடி சூரியனும் எந்த இடத்திலிருந்து வெளிச்சம் கொடுத்ததோ அதே இடத்துல இருந்து கொண்டு வெளிச்சம் கொடுத்தது. சந்திரன் எங்கே இருக்க வேண்டியதோ அதே இடத்திலே இருந்தது. என்ன பெரிய அதிசயம் பாருங்க. விஞ்ஞானத்தால கூட செய்ய முடியாத ஒரு மாபெரும் காரியத்தை யோசுவா, ஒரு பெரிய அதிசயத்தை யோசுவா தன்னுடைய ஜெபத்தினாலே செய்தார். ஆண்டவரோடு பேசினார். அதே போலதான் திருமறையிலே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். நற்செய்தி பகுதியில மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம். இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடக்கின்றது. சீடர்களை தனியாக படகிலே அனுப்புகிறார். இவர் கரையிலே தங்குகின்றார். கரையிலே தங்குகின்ற இயேசு தன்னுடைய சீடர்கள் படகிலே முன்னேற முடியாமல் புயலினாலே காற்றினாலும் அங்கே அல்லோலப்பட்டு கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்து இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடக்கிறார். ஆவேசம் என்று முதலாவது அலர்ந்தவர்கள்
இது ஆண்டவர் தான் என்பதை புரிந்து கொண்டார்கள். இதிலே அதிசயம் என்னவென்று சொன்னால், ஆச்சரியப்பட வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு வந்த மாத்திரத்திலே கடல், புயல், கொந்தளிப்பு எல்லாம் அமைதலாகி விடுகின்றது. பிரச்சனைக்கு தீர்வு வருகின்றது. எல்லா சீடர்களும் சமாதானமாகி விட்டார்கள். ஒரே ஒருவரை தவிர. யாரை தவிர? பேதுருவை தவிர. புயல் வந்தது, கடல் கொந்தளித்தது. இப்போது இயேசு வந்தார், புயல் அமைதலாயிற்று, கடல் கொந்தளிப்பு நீங்கிற்று என்று எல்லாரும் இருக்க, ஒரே ஒரு மனிதன் மட்டும் இயேசுவை பார்த்து கேட்டான், ஆண்டவரே, நான் உம்மை போல என்ன செய்யணும்? கடலின் மேல் நடக்க வேண்டும். கடவுளை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, நீர் தண்ணீர் மேல் நடந்து வருகிறீர், அந்த அதிசயத்தை நானும் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அது என்னுடைய வாழ்க்கையில் நானும் காண வேண்டும். அனுபவ ரீதியாக அதை நானும் அனுபவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொன்னாரா? சொல்லவே இல்லை. நீ தண்ணீர்ல நான் வா, நீ கேட்கிறாய் அல்லவா, வா, அதற்கான அனுமதியை நான் உனக்கு கொடுக்கிறேன். வெற்றியோடு அடியெடுத்து வைத்தானுங்க. காற்றை பார்த்தான், கடலை பார்த்தான், அப்படியே சுத்தி சுத்தி பார்த்தான். பயமாயிருச்சு. பயத்தின் எங்க போக ஆரம்பிச்சான்? தண்ணீருக்குள்ளே போக ஆரம்பித்தான். அவன் எடுத்து வைத்த அடிகள் வெற்றியின் அடிகளா இருந்ததா இல்லையா? இருந்தது. அவனுக்குள்ளே அவநம்பிக்கையும் அவிசுவாசமும் சந்தேகமும் எப்போது வந்ததோ அப்போதான் தண்ணிக்குள்ள போறான். அப்போ வாஞ்சியோடு நான் ஜெபிக்கின்ற போது, இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு அதிசயத்தை காண வேண்டும் ஆண்டவரே, இந்த பிரச்சனையில ஒரு அதிசயத்தை நான் காண வேண்டும், இந்த வியாதியில் உங்களுடைய ஒரு அதிசயத்தை நான் காண வேண்டும், இந்த குறைபாடில் உங்களுடைய அதிசயத்தை நான் காண வேண்டும். அப்படி என்று நாம் ஜெபிக்கின்ற போது கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமாண்பானவர்களே, அப்ப அதிசயம் காண வேண்டும் அப்படி என்று சொன்னால் அதற்கு வாஞ்சியோடு கூடிய ஜெபம் நமக்கு தேவை. அதான் சொல்கிறார், உன்னை நான் அதிசயத்தை காண பண்ணுவேன். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த அதே வாக்கை கடவுள் இன்றைக்கு உங்களுக்கு தருகின்றார். நான் உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். அப்போ அந்த கடவுளை பற்றி அறிந்து கொள்ளுங்கள், ஆழமாக விசுவாசியுங்கள், நம்புவதற்கு துணிவு கொள்ளுங்கள். மூன்றாவதாக வாஞ்சியோடு நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கும். கடவுள் உங்களையும் ஒரு சாட்சியாக மாற்றுவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாள் நட்டாய் காத்துக் கொள்வதாக. ஆமென்.